மக்காவிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய 10 பணக்காரர்களில் ஒருவராக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். நான் என்னுடைய கணவர் செய்த வேலையை நான் செய்யலாமா? உன்னுடைய குடும்பத்துக்காக அந்த வேலையை நீங்கள் சென்று பார்க்கலாம். தன் செல்வத்திலிருந்து தன்னுடைய கணவருக்கு லஹும அஜ்ரனி அஜ்ரு சதகாத்தி வ அஜ்ரு கரஹாத். இப்ப எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் பாஸ் பண்ணுது, அதுல முஸ்லீம் பிள்ளைங்களும் தானே பாஸ் பண்ணும். எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் மேற்படிப்பு படிக்குது, அதுல முஸ்லீம் பிள்ளைங்களும் தானே தாராளமா படிக்கும். நம்முடைய உரிமைகளை மட்டும் பேசிக்கொண்டு அரசாங்கங்களை மட்டும் குறை சொல்லி கொண்டு முஸ்லிம்கள் மிகவும் பின்னடைந்தவர்களாக இருக்கிறாங்க. தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களில பெண்களுக்கு அதிகமாக பாதுகாப்பு இருக்கிறது. அரசு ரீதியாக வேற எந்த மாநிலங்களும் நடைமுறைப்படுத்தவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்து காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மறுமை நாள் வரைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய செய்தியை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டுவார்கள், சொல்லுவார்கள். மக்காவிலேயே பெரிய பணக்கார பெண்மணியாக இருந்தவர் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வாணிபம் செய்து அதிக அளவிலே பொருளீட்டியவர்கள். மக்காவிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய 10 பணக்காரர்களில் ஒருவராக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். கணவரை இழந்த ஒரு பெண்மணி, ஒரு நபி தோழியர் வந்து கேட்கிறாங்க, என்னுடைய கணவர் மௌத்தா போயிட்டாங்க, நேத்து பல மாதங்கள் கழிச்சு கேட்கல, வருஷம் கழிச்சு கேட்கல, நேத்து என்னுடைய கணவர் மௌத்தா போயிட்டாங்க, நாளைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஏதேனும் வேலைக்கு சென்றால் தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க முடியும். அப்படி என்றால் நான் என்னுடைய கணவர் செய்த வேலையை நான் செய்யலாமா? கணவர் என்ன வேலை எங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? கலெக்டர் வேலையை பார்த்தாங்க? டாக்டர் வேலை பார்த்தாங்களா? இல்ல, விறகு வெட்டி சம்பாதிச்சாங்க. அந்த வேலையை நான் பார்க்கலாமான்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாராளமாக உன்னுடைய குடும்பத்துக்காக அந்த வேலையை நீங்கள் சென்று பார்க்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. தன் செல்வத்திலிருந்து தன்னுடைய கணவருக்கு, என்னுடைய செல்வமாக இருக்கிறது, அந்த செல்வத்தை என்னுடைய கணவருக்கு நான் கொடுத்தால் அதில் ஏதேனும் எனக்கு நன்மை கிடைக்குமா? நான் கொடுக்கிறேன், என் கணவருக்கு நான் கொடுக்கிறேங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது, நான் கொடுக்கணும், ஆனா அதை கொடுத்தால் எனக்கு எதுவும் நன்மை கிடைக்குமா என்று ஒரு நபி தோழியர் வந்து கேட்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லஹும அஜ்ரனி அஜ்ரு சதகாத்தி வ அஜ்ரு கரஹாத். உங்களுக்கு 2 நன்மைகள் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், ஒன்று தான தர்மம் கொடுத்த நன்மை, உங்களுக்கு தான தர்மம் கொடுத்த நன்மை கிடைக்குது. இரண்டாவது உறவை பேணிய நன்மை கிடைக்குது. இந்த 2 நன்மை கிடைக்கிறது. அதனால் தாராளமாக உங்களுடைய கணவருக்கு நீங்கள் கொடுத்து உதவலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்படிப்பட்ட நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்துல எந்த அறிவிப்புகளை, எந்த முன்னெடுப்புகளை செய்து காட்ட முடியுமோ அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டி இருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். சரி, இதெல்லாம் எதுக்கு? இப்ப எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் பாஸ் பண்ணுது, அதுல முஸ்லீம் பிள்ளைங்களும் தானே பாஸ் பண்ணும். எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் மேற்படிப்பு படிக்குது, அதுல முஸ்லீம் பிள்ளைங்களும் தானே தாராளமா படிக்கும். நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்களே. அப்ப 75% டிஎன்பிசில பெண்கள் பாஸ் பண்றாங்கன்னாக்கா அதுல முஸ்லீம்களும் இருப்பாங்கல்ல. 60% குரூப் 2ல பாஸ் பண்றாங்க, 3-4லையும் 55% பாஸ் பண்றாங்களே, அவ்வளவு முஸ்லிம் பெண்மணிகளும் இருப்பாங்கல்ல என்று நம்முடைய ஒரு திருப்திகரமான செய்தி நமக்கு கிடைக்குமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் அதுதான் இல்லை. முஸ்லிம்களை பொறுத்தவரை இருக்கக்கூடிய 3.5% இடஒதுக்கீட்டு இருக்கு. 1% அளவிற்குத்தான் நிரப்ப முடிகிறது. மீது 2.5% கிட்டத்தட்ட 3% திருப்பி கொடுக்கப்படுகிறது. மற்ற சமுதாயத்தினரால் அது நிரப்பப்படுகிறது. அப்ப 5 வருடம் கழிச்சு 10 வருடம் கழிச்சு நான் சொன்னதை போல நம்ம அரசாங்க இடங்களுக்கு நம்ம செல்லும் பொழுது எல்லா இடத்திலையும் ஒருத்தரை கூட பார்க்க முடியலையே அப்படின்னு நம்ம விக்கித்து நம்ம நின்று கொண்டு நம்முடைய உரிமைகளை மட்டும் பேசிக்கொண்டு அரசாங்கங்களை மட்டும் குறை சொல்லி கொண்டு எங்களுக்கு சரியான இடஒதுக்கீடு கொடுக்கல என்று சொல்லி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று சொல்லி வருஷம் பூரா கேட்டுக்கொண்டே இருக்க முடியுமே தவிர அந்த இடங்களை சென்று நம்மால் நிரப்ப முடிகிறதா என்று சொன்னால் இல்லை. அந்த இடங்களை நாம் நிரப்ப வேண்டும்.
கடந்த வருடம் இந்திய அளவில் எடுக்கப்பட்ட புள்ளி விவர கணக்கின்படி இந்திய முஸ்லிம்கள் கல்வியில +2 முடிச்சுட்டு கல்வியில இருக்கிறாங்கல்ல, கல்வி மேற்படிப்பு +2க்கு மேல படிக்கக்கூடிய படிப்பு பூராமே மேற்கல்வி தான். இந்த மேற்கல்வியில முஸ்லிம்கள் மிகவும் பின்னடைந்தவர்களாக இருக்கிறாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், சென்ற ஆண்டை காட்டிலும் 2024 2023 காட்டிலும் 2024 8% பின்னடைவாக இருக்கிறார்கள் என்று அரசாங்க புள்ளி விவரம் கணக்கு கூறுகிறது. அரசாங்கமே இந்த அளவுக்கு புள்ளி விவர கணக்குல சொல்லுதுன்னா அதை விட கூடுதலாக தான் இருக்கும். நாம் அதை சொல்லக்கூடிய புள்ளி விவர கணக்கின்படி எடுத்துக்கொண்டாலும் 8%. அப்ப முஸ்லிம், நான் சொல்றது ஆண்களும் பெண்களும் சேர்த்து, ஆனால் நம்முடைய தலைப்பு பெண்கள், நான் சொல்றது ஆண்களும் பெண்களுமாக சேர்த்தே நான் சொல்றேன். 8% பின்னடைவுல இருக்கிறாங்க. சரி, நம்ம இப்படி ஒரு செய்தி, இப்படி ஒரு கோணத்தில் நம்ம பார்ப்போம். அப்ப மற்ற சமுதாயம் பின்னடைவுல இருப்பாங்கல்ல. இஸ்லாமிய சமுதாயம் 8% பின்னடைவுல இருக்கிறாங்க மேற்கல்வியில. அப்ப மற்ற சமுதாயம் பின்னடைவுல இருப்பாங்கல்ல. பட்டியல் சமூகம் என்று சொல்லக்கூடியவர்கள் 4.2% கூடுதலாக ஆயிருக்கிறாங்க. நம்முடைய இடம் எங்கே போகிறது என்பதனை பாருங்க. பழங்குடியினர் 12% கூடுதலாக இருக்கிறாங்க. 2023 விட 2024 12% கூடுதலாக இருக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்டோர், நம்மளும் பிற்படுத்தப்பட்டோர் தான். ஆனால் நம்மை தவிர மற்ற பிற்படுத்தப்பட்டோர்னாக்க நம்மளும் அதுல இருந்திருக்கணும். ஆனால் நம்மை தவிர மற்ற பிற்படுத்தப்பட்டோர் 4% உயர்வாக இருக்கிறாங்க. நம்மை தவிர மற்றவர்கள் அனைவரும் உயர்கல்விக்கு அதிக எண்ணிக்கையில் சென்று சேர்க்கிறார்கள். இந்த வருடத்தை காட்டிலும் அடுத்த வருடத்தை காட்டிலும் அடுத்த வருடம் அதிகமாக படிக்கிறார்கள். நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மிகவும் குறைவாக படிக்கிறார்கள். நான் சொல்றது ஆணும் பெண்ணும் சேர்த்து. இதுல பெண்களுடைய எண்ணிக்கை என்பது மிக மிக குறைவு. எங்கே பார்த்தாலும் பாலியல் சீண்டல், எங்கே பார்த்தாலும் பொம்பளைங்களுக்கு தொல்லை என்று ஒரு செய்தியை நம் மீது திணிக்கப்படுகிறது, வேண்டுமென்றே உருவாக்கப்படுகிறது. இதுல பாதி உண்மை பாதி பொய்யாக இருக்கலாம். அந்த உண்மையையும் கூட இல்லாமல் ஒழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்தந்த இடங்களில சரியான முறையில எண்ணிக்கையின் அடிப்படையில ஒரு டிபார்ட்மெண்ட்ல 30% பெண்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் 30% பெண்கள் அங்கே இருந்து விட்டால் அங்கே பெண்களுடைய உரிமைகள் முழுமையாக நிலைநாட்டப்படும். பெண்களுக்கு அங்கே பாதுகாப்புகள் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் கூடுதலாக தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களில பெண்களுக்கு அதிகமாக பாதுகாப்பு இருக்கிறது. அரசு ரீதியாக உடனடியாக நடக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் நடந்ததற்கு பிறகு அதற்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையும் அதனால் வரக்கூடிய விளைவுகளை தடுப்பதற்கு செய்யக்கூடிய நடவடிக்கைகளும் தமிழ்நாடு, கேரளாவை போல இந்தியாவில் வேற எந்த மாநிலங்களும் நடைமுறைப்படுத்தவில்லை. ஒரு வாரத்துக்கு முன்னதாக தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறது. காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளுடைய தனி அலுவலகங்களில பெண் காவலர்களை பணியமர்த்தக்கூடாது. ரோல் மாடலாக இந்த 2 மாநிலங்களும் இந்திய அளவிற்கு செயல்பட்டு வருகிறது. அதனால் இந்தியாவிலேயே 2 மாநிலங்களில நாம அரசு பணிகளை செய்வதில் அதிகமாக பாதுகாப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லும் பாதுகாப்பானதாகவும் கண்ணியமானதாகவும் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் ஒரு இடஒதுக்கீடு இல்லவே இல்லை என்று சொன்னால் இந்த தலைப்பை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. இயற்கையாகவே பெண்கள் 180 இடத்தை பிரிக்கிறாங்க. ஏன்னா இப்ப நம்ம சுதாரிக்கலன்னு சொன்னா, குறிப்பாக ஆண்களுக்கும் மைய கருத்தாக பெண்களுக்கும் உரிய இடங்கள் அபரிமிதமாக அபகரிக்கப்படுகிறது. அறிவுபூர்வமாக படிக்க வேண்டும். அதற்கு அடுத்த வார்த்தையை சொல்றோம், அல்லதி கலக்கல் இன்சானமின் அலக் குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யாலமூன வல்லதீன லா யாலமூன். அறிவுடையவர்களுடைய தர்ஜாவையும் ஈமானுடையவர்களுடைய தர்ஜாவையும் நான் உயர்த்தி வைத்திருப்பேன். மலக்குகளோடு சேர்ந்து யார் சொல்றாங்க? கல்வி ஞானம் அறிவு உடையவர்கள் சொல்றாங்க.